ஜோதிடம் என்னும் தெய்வக்கலை மூலமாக என்னை அங்கீகரித்து ஆதரிக்கும் அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம்ங்க. மகர ராசிக்கு இந்த பதிவு மூலம் அப்படி என்னதான் சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி எம்பெருமான் முருகப்பெருமானின் ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க நான் சொல்லும் மந்திரத்தை நீங்களும் 3 முறை சொல்லிக்கிட்டே உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. என்னை படைத்து உன் மக்களுக்கு சேவை செய்ய அனுப்பிய கந்தா கடம்பா கதிர்வேலா, என் ஜோதிடம் பழிக்க மனதார பாதம் தொட்டு வணங்குகிறேன். தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆல்னு ஆப்ஷன் இருக்கும், அதையும் மறக்காம கொடுத்து வச்சிருங்க. ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேணும் அப்படிங்கிற எண்ணத்துல தாங்க போடுறோம். மகர ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைகளுக்கு சொந்தக்காரங்க. பூ போல மனசு, கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க. எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க. நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க. சனி பகவான ராசி அதிபதியா கொண்டவங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் 10ஆம் தேதிக்கு பிறகு கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தோன்னா, தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி பகவான், அவர் கூடவே ராகு பகவான், இப்படி 2 கிரகங்களும் கூட்டணியில் இருக்காங்க. ரண ருண ரோகஸ்தானத்தில் குரு பகவான், களத்திரஸ்தானத்தில் சுக்கர பகவான், அஷ்டமஸ்தானத்தில் சூரிய பகவான், அவர் கூடவே புதன் பகவான், அப்புறம் கேது பகவான், இந்த 3 கிரகங்களும் கூட்டணியில் இருக்காங்க. பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், லாபஸ்தானத்தில் சந்திர பகவான், இப்படி கிரகங்கள் வலம் வராங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் கிரக மாற்றங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா 11/9/2025 அன்னைக்கு அஷ்டமஸ்தானத்திலிருந்து புதன் பகவான் பாக்கியஸ்தானத்துக்கு மாற்றமாகிறார். 14/9/2025 அன்னைக்கு பாக்கியஸ்தானத்திலிருந்து செவ்வாய் பகவான் தொழில் ஸ்தானத்துக்கு மாற்றமாகிறார். 15/9/2025 அன்னைக்கு களத்திரஸ்தானத்திலிருந்து சுக்கிரன் அஷ்டமஸ்தானத்துக்கு மாற்றமாகிறார். 16/9/2025 அன்னைக்கு அஷ்டமஸ்தானத்திலிருந்து சூரிய பகவான் பாக்கியஸ்தானத்துக்கு மாற்றமாகிறார். 29/9/2025 அன்னைக்கு பாக்கியஸ்தானத்திலிருந்து புதன் தொழில் ஸ்தானத்துக்கு மாற்றமாகிறாருங்க. எல்லா இடங்கள்லையும் நேர்மையையும் உண்மையை மட்டுமே நம்பக்கூடியவங்க இந்த மகர ராசிக்காரங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான். வெட்டு 1 துண்டு 2ன்னு பேசக்கூடியவங்க. உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டிட்டு போறார் அப்படின்னா நீங்க கூட்டிட்டு போறவர் பக்கம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. எந்த தரப்புல நியாயம் இருக்குதோ அங்கதான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க. உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பா எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனால தான் மகர ராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுருக்கு. தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துப்பாங்க. இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே மகர ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்காங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும். கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க. மறுபடியும் அவங்க உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்கள். வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் மகர ராசிக்காரங்க. கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். இந்த 7 சனி மூலமாக நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் பிரச்சனைகளுமே அதிகமாகவே உங்களை தேடி வந்திருக்கும். மகர ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க, சொத்துக்களை இழந்தாங்க, தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க. கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி, தயவு செஞ்சு என்னை உன் கூடையே கூட்டிகிட்டு போயிரு. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு. உங்கள் மனசுல கவலையும் துன்பமும் தாங்க அதிகமாகவே இருக்குது. நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்க நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கிறவங்க தான் நீங்க. ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது, என்னோட வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை, எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாமே நடக்குது அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்லி இருக்கீங்க. மகர ராசிக்காரங்களுக்கு பிரச்சனைகள் வரும், அது கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும். இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க.
நீங்கள் என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழலில் உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துக்கிட்டு தாங்க இருக்குது. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது. இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். முதலாவதாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவானுடைய வக்ர பயிற்சியானது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நிறைய பேருக்கு ஒரு சில சந்தேகங்கள் இருக்கும். எங்களுக்கு சனி பயிற்சியும் தெரியும், இது என்ன சனி பகவானுடைய வக்ர பயிற்சி புதுசா சொல்றீங்களே அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. அதாவது பாத்தீங்கன்னா சனி பகவான் வந்து மார்ச் மாத இறுதியில கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு சஞ்சாரம் பண்ணாருங்க. அதுதான் வந்து சனி பயிற்சி. இப்பவும் பாத்தீங்கன்னா மீன ராசியில தான் இருக்கார். அங்க இருந்துட்டு இத்தனை நாட்டில் வந்து மைனஸாக செயல்பட்ட சனி பகவான் இனி வரக்கூடிய ஒரு 4-5 மாதங்களுக்கு முழுவதுமாகவே பிளஸ் ஆக செயல்பட போறார். இதுதான் இந்த சனி பகவானுடைய வக்ர பயிற்சி. இதன் மூலமா கடந்த காலகட்டங்களில் மகர ராசிக்காரங்க நீங்க உங்க வாழ்க்கையில எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு வருத்தப்பட்டு இருக்கீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கிர பயிற்சியும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏன்னா சுக்கிர பயிற்சியோட பலன்கள் வந்து பொது பலன்களாகவே இருந்தாலுமே கூட 12 ராசிகளுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக இந்த சுக்கிர பயிற்சி மூலமாக ஏற்பட போகுது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த செப்டம்பர் 10ஆம் தேதிக்கு பிறகு வருட கிரகங்களுடைய மாற்றம் இருக்கிறதுனால இத்தனை நாட்டில் வந்து குரு பயிற்சியோட பலன்கள் மட்டும் மகர ராசிக்கு கிடைக்காம இருந்ததுங்க. இதன் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த குரு பயிற்சி மூலமாக உருவாகுதுங்க. ஏன்னா மற்ற ராசிக்காரர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா குரு பயிற்சியோட பலன்கள் வந்து 2 மாதங்களுக்கு முன்பாகவே கிடைச்சிருச்சுங்க. ஆனால் மகர ராசிக்கு இப்போதான் வந்து கிடைக்க போகுது. இதன் மூலமாக பொருளாதாரத்தில் நீங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சி அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுதுங்க. கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது. ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு 10,000 சம்பளத்துக்கோ ஒரு 15,000 சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை ஒரு ஐடி ஜாபோ, ப்ரைவேட் ஜாபோ, பேங்க் ஜாபோ, நீங்கள் எங்கே ட்ரை பண்ணாலும் சரிங்க, உங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரியும் உங்களுக்கு இருக்க நாலேஜுக்கு ஏற்ற மாதிரியும் நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் விரைவில் கிடைக்க போகுது. கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாட்டில் அலைஞ்சிட்டு இருக்க சாமி, வாய்தா மேலே வாய்தா போயிட்டுருக்கு. கேஸுக்கு செலவு மேலே செலவு பண்ணிகிட்டே இருக்கும். ஆனால் வந்து கேஸ் எங்களுக்கு சாதகமாக வருமா வராதா அப்படிங்கிற ஒரு பயத்தோடு இருக்கீங்க அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்கிறீங்க. விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரப்போகுது. சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும். சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும். ராகு வாழ உங்களுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரிங்க, இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்திருப்பாங்க. இனி அவங்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது. கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடச்சிருக்காது. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, உங்களுக்கு மேல் இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க. புதிய பதவி பொறுப்புகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும். இனி நினச்சது எல்லாமே நடக்கும். தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும். லாபம் அதிகமாக கிடைக்கும். முன்னேற்றம் உண்டாகும். வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும். குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும். செல்வாக்கு அந்தஸ்து உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும். தெய்வ சிந்தனை அதிகமாகும். பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும். உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும். கடந்த காலகட்டங்களில் மகர ராசிக்காரங்களுக்கு இந்த 7 சனி மூலமாக திருமண வாழ்க்கையில் நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க. இதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது. ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம். ஏன்னா வயது பார்த்திங்கன்னா 30, 33, 35, 38 வயது வரைக்குமே நிறைய ஆண்கள் வந்து திருமண நிலையை அடையாமல் இன்றைக்கு வரைக்குமே கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க. கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும். வாழ்க்கை துணையை இழந்த மகர ராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து 2வது திருமணம், அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு
மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க. அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பாக பேசிடுவாங்களா, இல்லை ஊர்க்காரங்க தப்பாக நினச்சிருவாங்களா, இல்லை அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க. இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழலும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் இந்த சொசைட்டியில் சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும். குழந்தை பாக்கியத்துக்காக எங்கள் மகர ராசி நேர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி 3 வருஷம் ஆகுது சாமி, 5 வருஷம் ஆகுது, 8 வருஷம் ஆகுது, நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை, பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை, வாரத்தில் 3 நாள் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டுருக்கோம், ஆனால் எங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை சாமி அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்கிறீங்க. கண்டிப்பாக இந்த 2025 முடிகிறதுக்குள்ளே உங்களுக்கு நிச்சயமாக குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும். பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே டிவோர்ஸ்க்காக அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டுருப்பீங்க. நீங்கள் மீண்டும் ஒரு முறை நேரில் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் மீண்டும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க. கடந்த காலகட்டங்களில் காதலில் அதிகமான தோல்விகளை சந்தித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த 7.5 சனி மூலமாக பார்த்தீங்கன்னா இந்த மகர ராசிக்காரங்க நீங்கள் மட்டும்தாங்க. ஏன்னா நல்லா லவ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க, திடீர்னு ஒரு சண்டை சச்சரவு ஈகோ பிரச்சனை மூலமாக ஏதாவது ஒரு குடும்ப ரீசன்னால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லவ் வந்து பிரேக்கப் ஆகிருக்கும். இல்லை வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்கள் வந்து உங்களுடைய காதலுக்கு தடையாக இருந்துப்பாங்க. வேற ஜாதியாக இருக்குது, நல்ல வசதி இல்லை, நல்ல வேலை இல்லை, நல்ல குடும்பமாக தெரியல அப்படின்னு ஏதாவது ஒன்று தட்டி கழிச்சுட்டே இருந்திருப்பாங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை நீங்கள் வெளிப்படுத்தினீங்க அப்படின்னா அந்த காதல் 100க்கு 100% கண்டிப்பாக கைகூடும். வீட்டில் போய் சொல்லும்போது வேற வழியே இல்லாமல் பெற்றோர்களும் உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது. இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையுமே சுலபமாக செஞ்சு முடிச்சிருவீங்க. உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்திருப்பீங்க. சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுதுங்க. சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுதுங்க. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுதுங்க. சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுது. இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் முழுவதுமாக உங்களுக்கு நிவர்த்தியாக போகுது. ஏன்னா நீங்கள் போய் ஒரு மகர ராசிக்காரங்களை பார்த்து கேட்டீங்க அப்படின்னா எனக்கு 3 லட்சம் இருக்குதுங்க, 5 லட்சம் இருக்குதுங்க, 10 லட்சம் இருக்குதுங்க, பல லட்சம் இருக்குதுங்கன்னு சொல்லுவாங்க. கடன் இல்லாத மகர ராசிக்காரங்களை நீங்கள் பார்க்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. கண்டிப்பாக இந்த 2025 முடிஞ்சு 2026 நீங்கள் அடியெடுத்து வைக்கும்போது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வளர்ச்சியை கண்டு உங்களுடைய சொந்தக்காரர்களும் உங்களுடைய நண்பர்களும் உங்களுடைய குடும்ப உறவுகளுமே உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது. குறிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் மூலமாக ஏதாவது ஒரு பிரச்சனையும் சிக்கலும் வரும் பட்சத்தில் உடனடியாக வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களை விட்டு விலகி கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இல்லாத பட்சத்தில் அது நிறைய பிரச்சனையும் சிக்கலையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளதுங்க. மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் விரிவான பலன்களை பார்க்கலாங்க. வெட்டு 1 துண்டு 2 என வாழ்க்கையில் நேர்கோட்டில் பயணிக்கும் மகர ராசி அன்பு சொந்தங்களே, நீங்கள் தனித்தன்மை கொண்டவங்க தான். ஆனால் இந்த செப்டம்பர் மாதம் ராசிநாதன் சனி பலமாக இருக்கிறாருங்க. யோகமான பலன்களை அள்ளித்தராருங்க. சுக்கிரன் தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறதுனால பல வகையில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த வேதனையும் சோதனையும் மாறுங்க. உடல் ஆரோக்கியம் வலுப்பெறும். வாகனங்களில் செல்லும் போது கவனம் தேவைங்க. அரசாங்க காரியங்கள் இருந்த தடை நீங்கும். புத்தி சாதுரியம் அதிகரிக்கும். தொழில் ஸ்தானத்தில் சுக்கிரன் இருப்பதால் தொழில் வியாபாரத்தில் உயர்வுகள் உண்டாகும். பணியாளர்கள் மூலம் காரிய அனுகூலம் ஏற்படும். அனுபவபூர்வமான அறிவுகள் கை கொடுக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எளிதாக பணிகளை செய்து முடிப்பீங்க. செயல்திறன் அதிகரிக்கும். உங்களுக்கான வேலைகளை சரியான நேரத்தில் செய்து முடித்து பாராட்டுகளை பெறுவீங்க. குடும்பஸ்தானத்தில் சனி இருப்பதால் குடும்பத்தில் இருப்பவர்கள் ஏதாவது குறை சொல்லியபடி இருப்பாங்க. வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வந்து சேரும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுவது நன்மையை தருங்க. பிள்ளைகள் எதிர்காலம் குறித்து தேவையான பணிகளை கவனிப்பீங்க. பெண்களுக்கு புத்தி சாதுரியம் அதிகரிக்கும். பயணங்களின் போது கவனம் தேவைங்க. வேலைக்கு செல்லும் பெண்கள் தங்கள் பொருட்களை பத்திரமாக வைத்துக் கொள்வது ரொம்ப நல்லதுங்க. கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் திடீர் கோபங்கள் உண்டாகலாம். நிதானமாக இருப்பது நல்லது.
புத்தி சாதுரியத்தால் எதையும் சமாளிப்பீங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே தள்ளி போடாமல் உடனே முடிவு காண்பது நல்லதுங்க. தெளிவான சிந்தனை தோன்றும். எந்த காரியத்தையும் செய்யும் முன் ஆலோசனை செய்து அதில் ஈடுபட்டு வெற்றி காண்பீங்க. அரசியல் துறையில் இருப்பவங்களுக்கு சாமர்த்தியமான உங்களது செயல் கண்டு மற்றவர்கள் ஆச்சரியப்படுவாங்க. முக்கிய நபர்கள் அந்தஸ்துல உயர்ந்தவர்களிடம் நட்பு கிடைக்கும். அதனால் கௌரவம் அதிகரிக்குங்க. உங்களுக்கு புதிய தொடர்புகள் மகிழ்ச்சியை தரும். புதிய நபர்களின் அறிமுகம் உண்டாகும். அதனால் நன்மைகள் உண்டாகுங்க. மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த தடைகள் நீங்கும். திறமைகள் வெளிப்படும். ஆசிரியர்களுடன் நல்ல உறவு ஏற்படும். பெற்றோர்கள் ஆதரவாக இருப்பாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா உத்திராட நட்சத்திரம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம். உங்களை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படுங்க. நிலுவையில் உள்ள தொகை வந்து சேரும். சிலருக்கு வேலை மாற்றம் உண்டாகலாம். கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சிகரமாக இருக்கும். குடும்பத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். தெய்வ நம்பிக்கை கூடுங்க. அடுத்ததா திருவோண நட்சத்திரம். உறவினர்கள் நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும். பிள்ளைகளின் நலனில் அக்கறை காட்டுவீங்க. பெண்கள் திறமையாக சமாளித்து எந்த பிரச்சனையிலுமே சாதகமான முடிவை பெறுவீங்க. இழுபறியாக இருந்த காரியங்களில் எதிர்பாராத திருப்பம் ஏற்படும். மாணவர்களுக்கு தேர்வுகள் பற்றிய பயம் நீங்கும். கல்வியில முன்னேற்றம் காணப்படும். அடுத்ததா அவிட்ட நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம். உங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா காரியங்களிலுமே நன்மைகள் உண்டாகும். செய்தொழில் சிறக்கும். நண்பர்கள் மூலம் தக்க தருணத்தில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்குங்க. வெளியூர் பயணங்களால் வீண் அலைச்சலும் செலவும் ஏற்படலாம். செய்தொழில் மன நிம்மதியும் அதிக நன்மையும் உண்டாகுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா சனிக்கிழமைகள் தோறும் அருகில் இருக்கும் பெருமாள் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். தேங்காய் தீபம் ஏற்றுவதும் நல்லதுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான கிழமைகள் அப்படின்னு பார்த்தோம்னா வளர்ப்பிறை நாட்களில் ஞாயிறு செவ்வாய் வியாழன், தேய்பிறை நாட்களில் செவ்வாய் வியாழன் வெள்ளி. இந்த நாட்களில் சுபகாரியங்கள் செய்ய பயன்படுத்திக்கோங்க. நன்மையை கொண்டு முடியும். வரக்கூடிய வாய்ப்புகளை மட்டும் கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்.